பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பதிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகைகளுக்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். நாம் பண்டிகை காலங்களிலே தரித்திரரை நினைக்க வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏராளமான ஏழை ஜனங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிட்றாங்க. அவங்களுக்காக வருடந்தோறும் நாம் நல்ல விருந்துகளை நாம் அளிக்கிறோம், இலவசமாக வஸ்திரங்களை நாம் அளிக்கின்றோம். இதை நீங்கள் மனதில் வைத்து ஜெபியுங்கள். ஆசிரியத்தில் இருக்கிற 1000 பெண்களுக்கு இலவச சேலைகளையும் 500 ஆண்களுக்கு நாம் பேண்ட் ஷர்ட்டையும் நாம் வழங்க இருக்கிறோம். 150 கிலோ மட்டன் போட்டு நாம் விருந்து அளிக்க இருக்கிறோம். நமக்கு ஆட்டுக்கடாக்கள் தேவை, சேலைகள் தேவை, பேண்ட் ஷர்ட் தேவை. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள்.
நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோரிலும் அநேக ஆவிக்குரிய தாகம் உள்ள முதியவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. யார் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுகிறீர்களோ அவர்கள் ஆசிரியத்திற்கு வரலாம். தினந்தோறும் உங்களுக்காக சிறப்பு ஜெபங்கள், நல்ல உணவு, மிக அமைதியான மன ரம்மியமான சூழ்நிலை, ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் தாராளமாய் வரலாம். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை நாளைக்கு நாஸ்திரி தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். மிகவும் சிறப்பம்சம் என்னவென்றால், கூட்டம் முடிந்தவுடனே வருகிற அனைவருக்கும் சிறப்பாக தனித்தனியாக ஜெபிக்கப்படும். அநேகரை இயேசு விடுவித்து வருகிறார். நீங்களும் அவசியம் வந்து பங்கு பெறுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, 2 ராஜாக்கள் 2:3 அப்பொழுது பெத்தேலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானனை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்று தெரியுமா? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க, எவ்வளவோ வியாதிகள். ஐயோ, அந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்காதாங்கிற ஓட்டங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் எவ்வளவோ பாடுகள். ஒரு 100 ரூபா கிடச்சிடாதா, ஒரு 200 ரூபா கிடச்சிடாதா, அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, ஐயோ அந்த காசு கிடச்சினா அதை வச்சு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டிடலாமே, வாடகை கட்டிடலாமே, ஐயோ அந்த ஊழியத்துக்கு கொடுத்துடலாமே, அந்த பாஸ்டருக்கு கொடுத்துடலாமே. இந்த பூமியில் வாழ்கிற காலமுங்கும் பாடுகள், உபத்திரவங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். காலம் செல்ல செல்ல வயதாகிறது, கிரடு தட்டுகிறது. யாராலும் வயதாவது தடுக்கவே முடியவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இப்படிலாம் இருக்கும்போது தன்னை குறித்து கவலைப்படாதபடி, அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா, இவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா, அந்த ஊழியக்காரன் தப்பு பண்ணிட்டானா, அவனை பற்றி இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே என்று பிறருடைய வாழ்க்கையே பார்க்கிற இந்த பெத்தேலோட தீர்க்கதரிசி புத்திரர் மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, இது அருவருப்பான காரியம். நம்மை குறித்து கவலைப்படுவோம், நாம் ஜெபிப்போம். நம்ம ஆலயத்துக்கு போனோம்னா அங்கே யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அங்கே புதுசாக யார் வந்திருக்கா, இவங்க என்ன இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி சோவாராதபடிக்கு, பராக்கு பார்க்காதபடிக்கு நான் கருத்தாய் ஆண்டவரை தேடுவோம். அப்பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரம் பார்த்து இலக்கை நோக்கி பார்த்து நாம் பிரயாணிப்போம். இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எலியா தீர்க்கதரிசி மிக பயங்கரமான ஒரு எழுப்புதலை இஸ்ரவேலில் கொண்டு வந்தார். இந்த புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது ராஜாக்களுடைய புஸ்தகம் என்று சொல்லிதான் இதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. நானும் அப்படித்தான் உங்களிடத்தில் இதை வாசித்தேன். ராஜாக்களுடைய அந்த ஆதிக்கம் நிறைந்த இந்த புஸ்தகத்தில் ராஜாக்களையும் ஆதிக்கம் செய்யும்படியாக பிறந்தவர் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. வரலாற்றையே மாற்றினார், ராஜாக்களை நடுநடுங்க வைத்தார், ஒரு பெரிய எழுப்புதலை இஸ்ரவேலிலே கொண்டு வந்தார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு என்று ஒரு பெரிய கனத்தை சரித்திரத்தில் வைத்து போனார். இந்த அளவிற்கு ஒரு பயங்கரமான ஊழியத்தை செய்த அந்த எலியா தீர்க்கதரிசி இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த நாளிலே அவருக்கு சீசனாக இருந்த அந்த எலிசா தீர்க்கதரிசி பதறுகின்றார், நடுங்குகின்றார். ஏனென்றால் பல வருடங்களாக அவருக்கு பின்பாக இந்த எலிசா வந்திருந்தார். அவர் சொன்னார் என்பதற்காக தன்னுடைய விவசாய தொழிலை விட்டுவிட்டு, தாய் தகப்பனை விட்டுவிட்டு, விளைநிலங்களை விட்டுவிட்டு, கலப்பைகளை உடைத்து, மாடை வெட்டி கொன்று அதில் விருந்து வைத்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு, பழைய வாழ்க்கையை அழித்து விட்டு தான் இந்த எலிசா ஊழியத்திற்கு வந்தார். இப்பொழுது எலியா போகின்றார். அவரை ஊழியத்துக்கு அழைத்தவர், சால்வையை போட்டு வா என்று சொல்லி அழைத்தவர் போகிறார். ஒன்றுமே சொல்லலை, இது வரைக்கும் அபிஷேகத்தை கொடுக்கவே இல்லை, ஊழியத்தை கொடுக்கவே இல்லை, போகிறார். அதனால் அவர் நடுங்கிக்கிட்டு இருக்கார், என்ன நடக்க போகிறதோ. ஏனென்றால் இன்றைக்கு அவர் போகிறார். அதனால் அதுக்குள்ளே அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இல்லைன்னா வந்தது எல்லாமே, தியாகம் செய்தது எல்லாமே, விட்டு கொடுத்தது எல்லாமே அப்படி வீணாக போய்விடும், தண்ணீரோடு தண்ணீராக போய்விடும் என்பதை நன்ற எலிசா அறிந்திருந்தார். ஏலியாவும் அறிந்திருந்தார். ஏலியா சத்தமே காமிக்க மாட்டேங்கிறார். எலியாவுக்கு தெரியாமல் இருக்குமா அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு எதுக்கு பின்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கிறான் நாய்க்குட்டி மாதிரி சொல்லிட்டு, அங்கே இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சாப்டர் தான் இந்த
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். மிக பயங்கரமான ஒரு சூழல் உருவாகிருக்கும் பொழுது தான் இந்த பெத்தேலுக்கு போகிறேன்னு ஒரு பின்னாலே ஓடுறாரு. அங்கேருந்து தீர்க்கதரிசியில் உனக்கு தலைமையாக இருக்கிற உன்னுடைய எஜமானனாகிய இளைய தீர்க்கதரிசி போகிறார், வானத்துக்கு போகிறார் தெரியுமா? அதாவது உனக்கு இன்னும் ஒன்றும் தரலையப்பா, நீ இன்னும் சாதாரணமான ஆளதானே இருக்கிற, அவர் ஊழியக்காரர் போகிறார, உன் கதி என்ன ஆக போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் மிகுந்த ஆர்வமாக என்ன நடக்கப் போகிறது, எலிசாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, எலியா அந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரா இல்லையா, இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வாரிசு வருமா இல்லைன்னா வராதா, இல்லை இந்த ஊழியங்கள் தொடருமா இல்லைன்னா அழிந்து போயிடுமா, எலிசா மறுபடியும் இந்த எலியாவோட இடத்துல எழும்பி நிற்பாரா, இல்லைன்னா அவர் ஒன்றுத்துக்காக போயிடுவார். அவர்களுக்கு அவ்வளோ ஆர்வம். ஏறக்குறைய 450 பேர் என்று நினைக்கின்றேன். அத்தனை தீர்க்கதரிசிகளும் எலியாவுடைய வாழ்க்கையில், முக்கியமாக எலிசாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னித்து கவனித்தார்கள். வாயை வைத்து கிண்டி கிளறினார்கள். அவர்களுக்கு அப்படி அந்த எலிசா தீர்க்கதரிசியில் விளையாடுவது ஒரு இன்பமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை பார்ப்பது பிரியமாக இருந்தது. மைசூர் பாகு சாப்பிடுவது போல இருந்தது. இதனாலே இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளவோ பாடுகளை நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சந்திக்கிறோம். பூமியிலே நாம் இருக்கிற காலம் வரைக்கும் எவ்வளவோ பாடுகள் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சுமந்து வருகிற பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. குடும்பங்களை தூக்கி சுமக்கணும் சாதாரணமான காரியம் அல்ல. குடும்பத்தை கட்டி காப்பது என்பது, அதே நேரத்தில் வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், ஆசிரியர் பணியை செய்ய வேண்டும், செய்தால்தான் வயிற்றுக்கு சாப்பாடு. மாணவர்களுக்கு முடிந்த அளவிற்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களை நாம் வளர்த்து விட வேண்டும், அவர்களுக்கு மேடையில் பேசுகிற அளவிற்கு அவர்களுக்கு ஆற்றலை வளர்த்து விட வேண்டும், அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஊழியங்கள் விரைவாக கால்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மூச்சு விடுவதற்கே நேரம் இல்லை. ஏராளமான தேவைகள், ஏராளமான காரியங்கள் எனக்கு முன்பதாக இருக்கின்றன. நான் எனக்குத்தான் இவ்வளவு ஊழியங்கள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன, எனக்குத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நான் அங்கலாய்ப்பேன் என்றால் என்னை விட ஒரு மதியேடன் இந்த பூமியிலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை விட எவ்வளவோ பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த பூமியிலே உண்டு. ஏன் எல்லோருக்குமே பாடுகள் உண்டு. இந்த பூமியில் காலங்கள் செல்ல 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 நம்முடைய அழகு கரைந்து போகின்றது, வாலிபம் கரைந்து போகின்றது, அழகான அந்த முகங்கள் உடம்பெல்லாம் அப்படியே தளர்ந்து போகின்றது. காலங்கள் செல்ல செல்ல எல்லோருக்கும் கிளடு தட்டுகின்றது, வயதாகிறது. இது யாரும் தடுக்கவே முடியாது. ஜனங்கள் எல்லாரும் ஐயோ ஐயோ என்று கதறுகின்றனர். எனக்கு தலைமுடி வெள்ளையாகிவிட்டதே, எனக்கு வழுக்கை விழுந்து விட்டதே என்று கதறுகின்ற எத்தனையோ பேர்களை நான் காண்கின்றேன். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். தங்கள் சரீரத்தில் உள்ள அழகு குறைகிறதே என்று தாங்க முடியாமல் கதறுகிறவர்கள் உண்டு. இந்த வியாதி வந்து விட்டதே என்று சொல்லி கதறுகிறவர்கள் உண்டு. ஹாஸ்பிட்டலை நோக்கி நோக்கி போய் 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 காத்து கிடந்து ஊசினால் குத்தி 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 மாத்திரைகளை சாப்பிட்டு ஆஸ்பத்திரி பெட்டில் போய் படுத்து கிடந்து ஒவ்வொரு டாக்டராக பார்த்து நடக்க முடியாமல் போய், சாப்பிட முடியாமல் போய், மெலிந்து அழகை இழந்து, யோபு வியாதி மொட்டை அடிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்து கிடந்தார், தெருவில் விழுந்து கிடந்தார். அதே போல் கேன்சர் கீமோ கொடுத்து மொட்டை அடிக்கப்பட்டு, முடியெல்லாம் எடுத்துருக்குன்னு சொல்லப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டு கிடக்கின்ற எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உண்டு, வாலிப தம்பிமார்கள் உண்டு. பிழைப்பேனா இல்லையா என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிற மக்கள் உண்டு. ஒரு வேலை கிடைத்து விடாதா, ஒரு 100 ரூபாய் எனக்கு கிடைத்து விடாதா, ஒரு 50 ரூபாய் கிடைத்து விடாதா, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொள்வேனே, பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவேனே, ஐயோ வீடு வாடகை கட்ட வேண்டுமே, 5ஆம் தேதி ஆகிவிட்டதே, 11ஆம் தேதி ஆகிவிட்டதே, 13ஆம் தேதி ஆகிவிட்டதே, இன்னும் பணம் கொடுக்கவில்லையே என்றெல்லாம் இன்றைக்கு ஜனங்கள் பணம் இல்லையே, சுகம் இல்லையே என்று சொல்லி அங்குமாய் ஓடி திரிகின்றார்கள். எப்பொழுதும் எனக்கு ஞாபகத்துக்கு வருவது, அந்த வைக்கோல் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வைக்கோலை தேடி எகிப்து முழுவதும் ஓடினார்களே, சாயந்தரத்துக்குள்ளே செங்கலை சுட்டு கொடுக்கணும், இல்லைன்னா ராஜா ஆளை வச்சு அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி ஜனங்கள் அங்குமிங்குமாக ஓடி திரிகிறாங்க. பிள்ளைகளை பெற்று விடுவதற்காக எவ்வளவு காத்திருக்கிறாங்க. பிள்ளைகள் கிடைக்காதா? பிள்ளைகள் கிடைத்த பிறகு அவர்களை வளர்ப்பதற்குள்ளே 1000 பிரச்சனைகள், அவர்களுக்கு 1000 வியாதிகள்.
அவர்கள் வாலிப காலங்களில் வந்த பிறகு 1000 போராட்டங்கள், பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் பாவ பழக்க வழக்கங்கள், பிள்ளைகள் எதிர்த்து பேசுகிறாங்க, மொபைல் அடிமைத்தனமாக இருக்கிறாங்க, வாலிபத்தின் பாவங்களை விழுறாங்க, வீட்டுக்கு தெரியாமல் போகிறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, உங்கள் பையன் அங்கே நிற்க அப்படி பண்ணுறான், உங்கள் பிள்ளை எப்படி பண்ணியிருக்கா பாருங்கன்னு சொல்லி பிள்ளைகளால் 1000 பிரச்சனைகள். இந்த உலக வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்ததாக, கவலைகள் நிறைந்ததாகவே இருக்கின்றது. எதிர்பாராத செலவினங்கள், எதிர்பாராத துரோகங்கள், ஐயோ நம்ப முடியாத மனிதர்களெல்லாம் நமக்கு எதிரிகளாய் மாறி நிற்கிற நேரங்கள் என்று சொல்லி நம் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் இருந்தால்தான் நம் ஆண்டவரை தேடுவோம், நாம் ஆண்டவரை நேசிப்போம், நாம் ஆலயத்திற்கு ஒழுங்காய் செல்லுவோம், நாம் நம்மை தூய்மைப்படுத்துவோம், நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துவோம், நாம் பைபிளை வாசிப்போம், நாம் கருத்தாய் ஜெபிப்போம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்து விடாதா என்று நாம் பொருத்தனைகளை செய்வோம். நான் இந்த உலக காரியங்களுக்கு நான் தூரமாக இருப்போம். அதுதான் ஆண்டவர் இந்த பாடுகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எல்லா மனிதர்களும் பாடுகள் நிறைந்தவர்கள். எலியாவை குறித்து சொல்கிற பொழுது எலியாவும் பாடு நிறைந்தவராக இருந்தும் அவர் கருத்தாக ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படி பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை பாருங்கள், திருக்கரசிகளின் பித்திரர்களை பாருங்கள். உன் ராஜா போப்புறாரு, உன் தலைவர் போப்புறாரு, உன் தலைமை போப்புது தெரியுமா? இன்னொருடைய வாழ்க்கையை அவர்கள் ஆர்வமாகி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது, 1000 ஓட்டைகள் இருக்குது, அதை பார்க்கணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த மாதிரி எலிசாவை பார்த்து உன் தலைமை போப்புறாரு உனக்கு தெரியுமாப்பான்னு சொல்லி எலிசாவுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி பூத கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இதே போல் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் இதே மாதிரியான அநேக மனிதர்களை நீங்கள் காணலாம். அவங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே வாரீங்க, உங்கள் வீட்டுக்கு யார் வராங்க, இதை தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சென்னையிலேருந்து நான் வாலிப காலத்தில் சாதாரண மனுஷனாக சென்னைக்கு சென்றேன். என்னுடைய ஆவிக்கிற தகப்பன் பெருமதிப்பிற்குரிய வின்சென்ட் பால் எபனேசர் ஐயா மூலமாக ஊழியக்காரனாக நான் உருவாற்றப்பட்டு நான் ஊருக்கு திரும்பினேன். அப்பொழுது அங்கங்கே சின்ன சின்ன ஊழியங்களை செய்ததுனால பரவி அநேகர் வீட்டுக்கு வந்து ஜெபிக்க வருவார்கள். அப்பொழுது வீடு பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கும். காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. அது மாத்திரமல்ல, அந்த வீடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனாலும் கூட அங்கங்கே இருந்து பிரதர் பயங்கர ப்ராஃபஸிலான்னு சொல்லுவாராம், எல்லாம் ஜெபித்து சொல்லுற திருக்கு அரசி என்று சொல்லி அநேகர் வீடுகளுக்கு தேடி வருவார்கள். பயபக்தியாக ஜெபிச்சுட்டு போவாங்க. ஒரு சிலர் பைக்கில் வருவாங்க, நடந்து வருவாங்க, ஒரு சிலர் காரில் வருவாங்க. அப்பொழுதெல்லாம் என் வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்த பக்கத்து வீட்டுகளில் இருப்பவர்களுக்கு நிம்மதியாகவே இருக்காது. அவங்க வெளியே வருவாங்க, பார்ப்பாங்க, யார் 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 வந்திருக்கா யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா, வீட்டு வாசலேருந்து அப்படி எண்ணி எட்டி எட்டி பார்ப்பாங்க, யார் வந்திருக்கா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இது முதல்ல நான் கவனிக்கல, பிறகு நான் கவனித்தேன். என் வீட்டுக்கு யார் வந்து விட்டால் அநேகருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் போய் விடுகிறது. அப்புறம் தலையை சொல்லிடுறாங்க, யார்கிட்ட போய் கேட்கலாம் யார்கிட்ட போய் கேட்கலாம், யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. இது அன்றைக்கு மாத்திரமில்லை, இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்கிறது. யார் வந்தாலும் இது யார் வந்திருக்கா யார் வந்திருக்கா, இவன் எங்கே போகிறான் எங்கே வரான், நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, அது எனக்கு மிகவும் வேதனை ஏற்படுத்தியது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கா யார் வந்திருக்கான்னு சொல்லி நான் தவித்ததே கிடையாது. எனக்கு அது வேலையும் கிடையாது. இன்னொருடைய அந்தரங்கத்தை எட்டி பார்ப்பதற்கு, இன்னொருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று ஆர்வமாய் பார்ப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தெரியவும் இல்லை. எனக்கு அது கசப்பாக வேண்டவும் வேண்டாம். எனக்கே 1000 பிரச்சனை இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த ரிசர்ச் தேவைப்படுது? எனக்கு 1000 பாடுகள் இருக்கிறது, எனக்கு 1000 கடமைகள் இருக்கிறது. மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். வாழ்க்கையில் இதை சாதிக்க வேண்டும், அதை சாதிக்க வேண்டும், இந்த ஊழியத்திலே முன்னேற வேண்டும். இத்தனை பேருக்கு உணவுகளை கொடுக்குறோம், 3000 பேருக்கு மாதந்தோறும் இலவச உணவுகளை கொடுக்குறோம். 3 லட்சம் 30 லட்சம் மக்களுக்கு நாள்தோறும் உணவுகளை இலவசமாய் கொடுக்க வேண்டும். முதியோர் இல்லங்களை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அபலை பெண்களுக்கான இல்லத்தை ஆரம்பிக்க வேண்டும். அனாதை பிள்ளைகளை தூக்கி எடுத்து அந்த குப்பை தட்டில் முள் செடியில் வீசப்படுறாங்க. அந்த பிள்ளைகளை தூக்கி எடுத்து அவர்களுக்கான இல்லத்தை கட்ட வேண்டும், ஸ்கூல் கட்ட வேண்டும், காலேஜ் கட்ட வேண்டும். ஊழியங்களில் அநேகருக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்கிற அந்த தாகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு யார் வீட்டில் யார் வந்திருக்கா, அவன் வாழ்க்கையில் என்ன நடக்கு, இவன் வாழ்க்கையில் என்ன நடக்கு, இவன் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்பதற்கா எனக்கு நேரம் இருக்கிறது. டென்னிஸ் விளையாட்டை பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அங்கே அடிப்பாங்க, அங்கேருந்து அங்கே அடிப்பாங்க. பார்க்குற மக்கள் இப்படி 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 தலையை ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே அடிக்கானா அங்கே அடிக்கானா அங்கே அடிக்கானான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அநேகர் எப்படியாக பிறருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, பிறருடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் என்ன நடக்கிறது, அவங்க குடும்பத்தில் என்ன நடக்கிறது, அதை பார்த்து விடலாமா என்று துடிக்கின்றார்கள்.
பிறருடைய அந்தரங்கத்தில் என்ன நடக்கிறது? முக்கியமாய் பிரபலமானவர்கள், பிரபலமான அரசியல்வாதிகள், பிரபலமான சினிமாக்காரர்கள், பிரபலமான பணக்காரர்கள், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அந்தரங்கத்தை எட்டி எட்டி பார்க்கிற எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அதை போலத்தான் அன்றைக்கும் மனிதர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்னொருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஆர்வமாய் பார்க்குறாங்க. நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்களா? சர்ச்சுக்கு போகிறீங்களாங்க? சண்டை தூரம் போவீங்க தானே? போனீங்கன்னா ஆண்டவரை பாருங்கள். பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அதில் கவனமாக இருங்க. உங்களுடைய கவலைகளை ஆண்டவருக்கு சொல்வதில் நீங்கள் ஆசையாக இருங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிங்க. ஆண்டவரோடு உங்களுடைய ஆத்மாவை இணைச்சிருங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்று இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதறுங்க. சந்தோஷமாக நீங்கள் வரலாம். ஆனால் அநேகரை நாம் பார்க்கிற பொழுது ஆலய ஆராதனைக்கு அவங்க வராங்க. ஆனால் யாராக வந்துட்டாங்க டக்குன்னு அங்கே பார்க்குறாங்க. என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, யார் வந்திருக்காங்க, வீட்டில் யாரும் வந்திருக்காங்களா, புதுசாக யாரோ வந்த மாதிரி இருக்க, இங்கே யாரும் வந்திருக்குதா, இது யார் புதுசாக செயின் போட்டிருக்காங்களே அவங்க, போன வாரம் போட்டிருந்த செயினை காணுமே. இந்த நிறைய பேர் ஆலய ஆராதனைக்கு வந்த பிறகும் கூட அங்கு ஒரு ஆராய்ச்சி செய்து எங்கே யார் வந்திருக்காங்க, இவங்க யார் வந்திருக்காங்க என்று அவருடைய கவனம் எல்லாம் பராக்கு பார்ப்பதில் இருக்கிறதே அன்றி ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்குறாரு, ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட உள்ளத்தை இணைக்கணும் என்கிற அந்த உணர்வே இல்லாதபடிக்கு அநேகர் வாழ்வதை காண்கிறோம். நாம் வருத்தப்படுகிறோம். இப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. இது நம்முடைய வேலை அல்ல. இது ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. சர்ச்சைக்கு நம்ம வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. பாபேல் கோபுரம் எப்படி கட்டப்படுகிறது என்பதை காணும்படியாக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஆசையாய் பார்க்க வந்த ஆண்டவர் அங்கே அந்த கோபுரம் தன்னுடைய நாமத்துக்கு மகிமைக்காக அல்ல, மனிதர்களுடைய நாமத்து மகிமைக்காக கட்டப்படுகிறது என்பதை அறிந்து வருத்தப்பட்டது போல நாம் சர்ச்சில் உட்கார்ந்து அங்கங்கே பார்த்துட்டு இருப்போம்னா, இதுக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் இல்லாதபடி, ஆண்டவரிடத்தில் பிரச்சனைகளை சொல்வதில் ஆர்வம் இல்லாதபடி, ஆண்டவரை தேடுவதில், ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை மறப்பதில் நாம் ஆர்வம் காட்டாதபடி, இது போன்ற ஒன்றுக்கு உதவாத காரியங்களில் நான் கண்கள் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்போம்னா அது தவறானது. அது நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களை கொண்டு வந்து விடும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்? நம் எதற்காக இந்த பூமியிலே வாழ்கிறோம்? நம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நம் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது நம்முடைய கடமைகள் என்ன? நாம் எவ்வளவு ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு கண்ணீர் வடிக்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை எவ்வளவு நம்முடைய ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும், எப்படியாக ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு திரும்பி வர வேண்டும் என்பது நாம் அறியாமல் இருப்போம் என்றால் அது வேதனைக்குரிய காரியம் அல்லவா? பிரியத்துக்குரியவர்களே, பக்கத்து வீட்டில் ஒரு ஆபத்து வந்து விட்டது, அவர்கள் கதறாங்க அப்படின்னா போய் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி தான் என்னன்னு சொல்லி ஓடி போய் நிற்போம். முதலாவதாக ஓடி போய் நிற்போம். அவங்க கூப்பிட்றாங்கன்னா நான் ஏதோ ஆபத்து போடுன்னு சொல்லி கதவை அடைத்துக்கொண்டு ஜன்னலை அடைத்துக்கொண்டு நம்ம நைஸாக ஒதுங்கிக்கிடுவோன்னு சொல்லி நினைக்காத மக்களாக இருக்காதபடி, நாம் சுயநலம் பிடித்தவர்களாய் வாழாதபடிக்கு பிறருக்கு கண்டிப்பாக நாம் உதவி செய்வதற்காக ஓடி போக வேண்டும். பிறகு கணம் பண்ணுவதில் நாம் உடனடியாக முந்தி கொள்ள வேண்டும். அவன் வரான் அவன் விஷ் பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்காதவர்கள் போல திரும்பி நின்று கொண்டு விஷ் பண்ணோன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிற மனிதர்களாக நாம் இருக்க வேண்டாம். நல்லா தெரியும் உங்களை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க, ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படியா, உங்களை நான் பார்த்தது இல்லையா அப்படிம்பாங்க. நல்லா பார்த்துருப்பாங்க, நம்மளை பற்றி நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களாய், கபட நாடகம் போடுகிற மனிதர்களாய், இப்போ தெரிந்ததை தெரியாது போல காண்பிக்கிறவர்கள் நாம் இருக்காதபடி, கிறிஸ்துவுக்குள்ளாக தாழ்மை வஸ்திரங்களை அறிந்தவர்களாக, நல்லா தெரியும் பிரதர், உங்களை நல்லா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சந்தோஷமாக நாம் அதை தெரிவிக்கின்றவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, கிறிஸ்துடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் இன்னொருடைய அந்தரங்கத்தின் வாழ்க்கையை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது, நமக்கு அது அவசியம் இருக்காது, நமக்கு அது பிடித்தம் இருக்காது. யாராவது ஒருத்தர் இன்னொருடைய அந்தரத்தை தெரியுமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமான்னு சொல்லி சொன்னாங்கன்னா, உங்கள் வேலையை பாருங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. வாழ்க்கையில் 1000 காரியம் இருக்குது, அந்த பாஸ்டர் இப்படி அப்படின்னு சொல்கிறதுலையே அவங்க வாழ்க்கை போகுது. ஏங்க இப்படி இருக்கீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்களே. அப்படியா நீங்கள் கேட்டால் தானே நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, பிறருடைய வாழ்க்கையை பார்க்கிற, பாஸ்டருடைய வாழ்க்கையை பார்க்கிற, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்த்து செய்திகளை பரப்புகிற அநேகரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்கின்றோம். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. உடனே அங்கே பாருங்கள், அந்த 3ஆவது வசனம் சொல்லுகிறது, எனக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் சும்மா இருங்கள் என்றான். அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறார், எனக்கு தெரியும்ப்பா, என் எஜமான் என்னை விட்டு போகிறாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன இதில் பேசுகிறது, நீங்கள் சும்மா இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அவர்களுக்கு சரியான பதிலை எங்கள் எலிசா கொடுப்பதை பார்க்கிறோம். அவர்களை கண்டுகிடாமலே அவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, விமர்சனங்களை நான் நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் அழிந்து போவோம்.
அவங்க இப்படி என்னை பற்றி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி என்னை பற்றி சொல்கிறாங்களே, அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிலான்னு சொல்லி கலங்குகிற எத்தனையோ பேர்களை நாம் பார்த்துருக்குறோம் அல்லவா. ஒரு வார்த்தை சொன்னவனை தாங்க முடியாமல் போய் தன்னை மாய்த்து கொண்டவர்கள் உண்டு, அழித்து கொண்டவர்கள் உண்டு, மானம் தாங்க முடியாதபடிக்கு நடுநடுங்கி போகிறவர்கள் உண்டு. இல்லை, உலகம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசும், உங்களை கண்டு உங்கள் பின்னாலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுடைய வந்தரங்க வாழ்க்கையை அழிகிறதுக்கு அது விரும்பித்தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டுக்கிடாதீங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை தேடுவதில்லை நீங்கள் கவனமாக இருங்க. எலிசா இங்கே தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதில் தான் அவர் குறியாக இருந்தாரன்னு சொல்லிட்டு அவங்க என்னை பார்க்குறாங்களே, இவங்க என்ன பார்க்குறாங்களே, இவங்க என்னை சீன்றாங்களே, பூனையை சீன்ற மாதிரி, நாயை சீன்ற மாதிரி என்னை சீன்றாங்களே, அதெல்லாம் அவர் கண்டுடவே இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். எனக்கு இன்றைக்கி அபிஷேகம் வேணும், எனக்கு என்னுடைய எஜமானன் போகிறதுக்கு முன்னாடி ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும், நான் அதில் தான் கவனம் செலுத்துவேன்னு சொல்லிட்டு அவர் அதிலே கவனம் செலுத்தும்படியாக போனார். நம்முடைய வாழ்க்கையில் 1000 மக்கள் நம்மை பராக்கு பார்த்தாலும், நம்ம அழிஞ்சு போகணும்னு சொல்லி ஆசையோடு காத்திருந்தாலும், எவ்வளோ நல்ல உள்ளம் பார்த்தீங்களா. ஒருத்தன் அழிஞ்சு போக மாட்டான்னு, அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதான்னு ஆசையாகி காத்திருக்கிற மக்கள் எத்தனை பேர் இந்த பூமியில் பார்க்குறோம். என்ன ஒரு பேய்த்தனமான எண்ணம், ஆசைகள், எதிர்பார்ப்பு. ஒருத்தர் நல்லா இருந்து போட்டுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அழியணும், அவன் சாகணும், அவன் கேவலப்படணும், வெக்கப்படணும், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மக்கள், பேய்த்தனமான மக்கள்லாம் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் நம்முடைய ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் ஓடி போவோம். உன் கண்கள் இடதும் வலதும் சாயாதிருப்பதாக என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது. நேராய் நோக்க கடவுது. நம்ம அங்கங்கே பார்த்தோன்னா, அங்கங்கே சொல்கிறத கேட்டோன்னா நிம்மதியாக வாழவே முடியாதுங்க, சந்தோஷமாக வாழவே முடியாது. நம் இயேசுவை நோக்கி பார்ப்போம், அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்போம், நாம் பைபிளை வாசித்து பார்ப்போம், நாம் உணர்வு அடைவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாம் ஆறுதல் அடைவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக நாம் கடந்து போவோம். விமர்சனங்களை பார்ப்பீர்கள் என்றால், கேட்பீர்கள் என்றால் நிம்மதியாய் வாழவே முடியாது. நீங்கள் அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உடைய வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, ஒரு சின்ன முன்னேற்றத்தை கூட நீங்கள் செய்ய முடியாது, ஒரு சுண்டு விரலை கூட அசைக்க முடியாது. ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு என்ன, டார்கெட் என்ன, அதை நோக்கி மாத்திரம் நீங்கள் பிரயாணப்பட உங்களை பழக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் பிரபலமாக எல்லாரும் உங்களை பார்க்கத்தான் செய்வாங்க, உங்களை கேவலமாய் பேசத்தான் செய்வாங்க. நீங்கள் முக்கியமாக ஊழியத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை 1000 பேர் கள்ளத்துக்கி வீசுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார் அதை குறித்து மாத்திரம் நீங்கள் கவலைப்படுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். இங்கே என்ன நடந்தது தெரியுமா? இவர் அதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் பார்க்காம அவங்க இப்படி சொல்கிறாங்களே, இவங்க எப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாமல் தன்னுடைய எஜமானனாகி எலியாவையே பார்த்து ஓடினதுனால, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கிற வாஞ்சையிலே அவர் இருந்ததுனால இரட்டிப்பான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டாராம். எலியாவோட அவர் 2 மடங்கு வல்லமையான ஊழியக்காரராய் மாறினாராம். யோர்தானை 2ஆய் பிளந்தாராம். அப்பொழுது பராக்கு பார்த்து கொண்டிருந்த, இவரை கிண்டல் செய்து சீண்டி விட்டு வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் காலில் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். பார்த்தீங்களா, ஆண்டவர் நல்லவர். எலிசாவை வெட்கப்பட விடவில்லை. தேவன் உங்களையும் கூட வெட்கப்பட விட மாட்டார். உங்களை பராக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே உங்களை ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். உங்களுக்கு ஏதாவது அழிவு வந்துடாதான்னு சொல்லி நரிகள் ஆட்டுக்குட்டியில் இரத்தத்தை குடிப்பதற்காக காத்திருப்பது போல உங்களுடைய வீழ்ச்சி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்கள் விழுந்து போவார்கள், அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் சபிக்கப்பட்டு போவார்கள். நீங்களோ வாழ்ந்திருப்பீர்கள், நீங்களோ ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள். கர்த்தர் மென்மேலும் உங்களை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், ரெட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறதா, அவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க இப்படி பேசுகிறான்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? தூக்கி தூர போடுங்க. உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ரித்துக்குரியவர்களை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடுவோமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட இவ்வளோ அருமையான ஒரு நல்ல செய்தியை கேட்க அப்பா நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உனக்கு தெரியுமா உன் எஜமான் போப்புறார, இந்த ஊழியத்தை யார் செய்ய போகிறா, உனக்கு எதுவும் கிடைக்குமா? பிறருடைய வாழ்க்கையை, எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டது தீர்க்கதரிசியின் புத்திரர் போல ஆண்டவரை தோத்திரம். இன்றைக்கி எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்காம பிறருடைய வாழ்க்கையை பார்ப்பதிலேயே நேரத்தை செலவழிக்கிறாங்க. கர்த்தாவே, நீங்களே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக, நீங்களே எங்களை பாதுகாக்கும்படியாக கர்த்தாவே கண்ணீரோடு மன்றாடுகிறோம். தேவ கிருபைக்குள் எங்களை ஒழித்து வைத்துக்கொள்ளும். தேவனுடைய இரக்கத்துக்குள்ளாக எங்களை ஒழித்து வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீர் 6 மணி நேரம் சிலுவையில் அசையாமல் தொங்கி அந்த வியாதிகளை
நீ தனி மனிதனாய் அப்பா நீ தொங்கி சிலுவையில் தொங்கி சாபமாகி அதை சுமந்து தீர்த்து விட்டீர். எனவே உம்முடைய பிள்ளைகள் எந்த வியாதியை சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை. கால்கள் இருக்கிற புண்கள் அப்படியே மறையட்டும், வீக்கங்கள் அப்படியே வற்றி போய் ரத்த ஓட்டங்கள் நல்லா வரட்டும், கருப்பு கலர் மறையட்டும், பிள்ளைகள் நல்லா நடக்கட்டும். சாத்தான் கால்களை தான் குறி வைக்கிறான். உடைய பிள்ளைகள் கால்கள் மான்களின் காலை போல இருக்கட்டும், வேகமாக நடக்கட்டும், ஓடட்டும், மாடி பிள்ளையில் ஏறி இறங்கட்டும், தேவையில்லாத வெயிற்று அப்படியே கரைஞ்சி போயிடட்டும், தேவையில்லாத வீக்கங்கள் அப்படியே கரைஞ்சி போயிடட்டும், விலகீனப்பட்டு மெலிஞ்சு போயிருக்காங்கன்னா நல்லா புஷ்டி ஆகட்டும். இப்போ சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, எல்லாருக்கும் அந்த பலனத்தை தாருங்க. சம்பாதிக்க முடியலன்னா உதவி செய்யுங்க. வேலை இல்லைன்னா வேலையை தாருங்க. திருமணமாகலை, குழந்தை இல்லை, வீடு இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா அதை கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துங்க. குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, திருமணத்தில் ஒரே சண்டை சச்சரவு, ஒரே அடிப்படி, போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு என்று தகப்பனை நிம்மதி இல்லாமல் இருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் நிம்மதியை தாருமையா. சமாதான பிரபுவே, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சமாதானத்தை கொடுப்பீங்களான்னு சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க, இரக்கத்துக்குள்ளே ஒழித்து வைங்கப்பா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே, வருமானம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நிரந்தரமான வருமானங்களை உருவாக்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. கிருபைக்குள்ளே ஒழித்து வைங்க. ஆண்டவரே, வயதான காலத்தில் இப்போ கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. அப்பா தோத்துறேன் ஐயா, தனக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற, விபத்தை சந்தித்து தவிக்கிற, ஐசியூவில் தங்களுக்கு பிரியமானவங்க இருக்கிறதுனால கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரும் எப்படியாவது மீட்டெடுத்து கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த நாளில் பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் நடக்கட்டும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் எங்கள் தாய் திரு நாட்டையும் ஜெபிக்கிறோம். எந்த தீவிரவாத தாக்குதலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளின் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களின் நிகழ்ச்சியை பார்க்குறவங்களை அதிகப்படுத்துங்க. அடைக்கலான் குருவி முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது நீ மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடு கூட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.